Good morning, students. Now we are going to see Unit 5 Magnetism and Electromagnetism. Okay, magnetism lesson வந்து இது லெசனும் வந்து லோயர் கிளாஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். From 6th standard itself we already know about what is magnetism. இந்த 9thல வந்து பார்த்தீங்க அப்படின்னா magnetism and electromagnetism, அதாவது magnetismனா என்ன, எலக்ட்ரோமேக்னட்டிசம் மேக்னெட்டுக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்றது ஃபுல்லாக இந்த லெசனில் நம்ம பார்ப்போம். ஓகே, லெட் அஸ் கோ டு இன்ட்ரோடக்ஷன் பார்ட். உனக்கு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து மேக்னெட்டில் வந்து நிறையா விளையாடிருப்போம் நம்ம. அதாவது மேக்னெட் வந்து இரும்பு அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்னெட் அப்படின்றதுனா என்னது, ஆல்வேஸ் அட்ராக்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது அயன், இந்த நம்ம மண்ணிலெல்லாம் வச்சு விளையாடுவோம். மண்ணில் நீங்கள் வந்து மேக்னெட் வச்சு போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த அயன் ஃபில்லிங்ஸ், இரும்பு தூள் எல்லாம் அது ஒட்டிக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நம்ம ஒரு நல்ல ஒரு விளையாட்டாக அட்ராக்ட் பண்ணுற அந்த ஆப்ஜெக்டை ஒரு ஆச்சரியமாக பார்த்து நம்ம விளையாடிட்டுருப்போம். ஈவன் ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹி ஆல்சோ அட்ராக்டட் பை மேக்னெட் இன் ஹிஸ் சைல்டுஹுட். அவரோட குழந்தை பருவத்துலேயுமே அவர் மேக்னெட், அவர் அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டியை பார்த்து அவரும் வந்து ஆசையாக விளையாடிருக்கேன்னு சொல்லி அவர் ரிமெம்பர் பண்ணுறாரு. மேக்னெட் அப்படின்றது வந்து இப்போ நியூவாக இப்போ இந்த என்ன சொல்கிறது, புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு பொருள் கிடையாது. ஓல்டன் டேஸ்லேருந்தே அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஷிப்ஸில் கேப்டன் வந்து மேக்னெட் யூஸ் பண்ணாங்க ஃபார் எதுக்கு, டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக உனக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்ன, நேச்சுரல் மேக்னெட் அண்டு ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். இது எல்லாமே நீங்கள் சின்ன கிளாஸில் படித்தது தான். நேச்சுரல் மேக்னெட் அப்படின்னா என்ன, நேச்சுராகவே எக்ஸிஸ்டாக இருக்கிறத நம்ம நேச்சுரல் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்குது, எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் ராக்ஸு, சாண்டி டெபாசிட்ஸ், மணலில், ராக்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தென் நெக்ஸ்ட் இந்த வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நேச்சுரல் மேக்னெட் எது அப்படின்னா லார்ஜ் ஸ்டோன் மேக்னெட்டைட், தட் இஸ் த மேக்னெட் ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் மேக்னெட் அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது நேச்சுரல் மேக்னெட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா தட் இஸ் பெர்மனண்ட். அது வந்து என்ன ஆகாது, டெஸ்ட்ராய் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேச்சுரல் மேக்னெட் தான் வந்து ஓல்டன் டேஸில் நம்ம காம்பஸில் திசை காட்டிகள் எல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் இப்போ நாம் யூஸ் பண்ணுற மேக்னெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். அதாவது இந்த கடைகளில் கிடைக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, இந்த லெசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேவா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டு, மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டு, தென் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் அண்டு அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம பார்ப்போம் இந்த லெசனில். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம பி அப்படின்ற லெட்டரில் நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ உனக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் கிளிப், இந்த பேப்பரெல்லாம் போட்டு நம்ம வைப்போம், அந்த கிளிப்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க, தட் இஸ் மேடப் ஆஃப் அயன் அப்படின்ற மாதிரி. அந்த கிளிப்புக்கோட பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேக்னெட் வந்து நீங்கள் அது பக்கமாக எடுத்து வைக்கக்குள்ளேயோ இல்லை அதை கிட்ட நீங்கள் மூவ் பண்ணக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று அந்த கிளிப்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும், இல்லை அப்படின்னா அதை மூவ் பண்ண அந்த கிளிப்பு என்ன ஆகும், லைட்டாக வந்து உனக்கு ஆசிலேஷன் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா மேக்னெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சுற்றிலும் அதனோட சுற்றி இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்விசிபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டை வந்து அது உருவாக்குது, ஓகேவா. அதாவது மேக்னெட் அப்படின்னா தூரத்துலேருந்துலாம் இல்லை, பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா அட்ராக்ட் ஆகும். அப்போ அந்த பக்கத்தில் அப்படின்னக்குள்ள கண்ணுக்கு தெரியாமல் ஒரு இன்விசிபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு அந்த இன்ஃப்ளூயன்ஸை தான் நம்ம என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம பி அப்படின்ற லெட்டரில் நோட் பண்ணுவோம். அதை டெஸ்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனோட யூனிட்டை. ஸோ the direction of the magnetic field around a magnet can be found by placing a small compass. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உனக்கு இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் மேக்னெட் வச்சிடுறீங்க, பக்கத்தில் வந்து ஒரு காம்பஸ் வைக்கிறீங்க. அப்போ உனக்கு ஆல்வேஸ் உனக்கு தெரியும், அதாவது நார்த் போல் டு சவுத் போல் காம்பஸில் இருக்கக்கூடிய அந்த முள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீடில் வந்து இட் ஆல்வேஸ் ஃபேஸிங் டைரக்ஷன் இன் நார்த் டு சவுத் அப்படின்னு பார்ப்பீங்க. நீங்கள் மேக்னெட்டோட சவுத் போல் இல்லை நார்த் போல் நீங்கள் வைக்கக்குள்ள அது வந்து என்ன பண்ணும்,
அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க டைரெக்ஷனில் நேராக அந்த என்ன சொல்கிறது அந்த நீடில் நிற்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணுறீங்க. தென் இந்த பிளேஸில் வச்சிங்க அப்படின்னா அந்த நீடில் அடுத்த மார்க் வந்து இங்கே நிற்கும். ஸோ உனக்கு இந்த பாயிண்ட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேரெக்ஷன் இங்கேருந்து, அதாவது நார்த் போல் டு சவுத் போல் எந்த டேரெக்ஷனில் வைக்கிறீங்களோ அப்போ வந்து உனக்கு ஒரு கர்வ் மாதிரி உனக்கு கிடைக்கும். அதாவது மேக்னெட்டோட சவுத் எண்டில் இங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நார்த் எண்டில் போய் அது முடியும். ஸோ அப்போ இதுக்குள்ளே இந்த ஸ்பேஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் பெனட்ரேட் எல்லா விதமான பொருள்லையும் அது வந்து ஊடுருவி போகும். நாட் ஜஸ்ட் ஏரில் மட்டும் கிடையாது, எல்லா பொருளையுமே அது. இப்போ நீங்கள் பேப்பரை வச்சுட்டு அது மேலே மேக்னெட் வச்சு நீங்கள் மண்ணில் வச்சிங்கன்னா கூட கீழே என்ன ஆகும், அந்த அயன் ஃபில்லிங்ஸ் வந்து ஒட்டிக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் சின்ன வயசில் பார்த்தது தான். தென் எர்த்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அதனோட ஓன் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி அட்ராக்ஷன் இருக்கிறதுனால தான் அந்த எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஓசோன் லேயர், இந்த காற்று மண்டலம், இது எல்லாமே வந்து எர்த்தை சுற்றி ஃபார்ம் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லை, எர்த்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளுக்கு நேவிகேஷன்லேயும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் அப்படின்னா என்ன? இட் இஸ் எ கர்வ் ட்ரான் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது இப்போ மேக்னெட்டிக் சுற்றி இருக்க நம்ம இப்போ இந்த காம்பஸை யூஸ் பண்ணி லைனை ட்ரா பண்ணுறோம்ல, அது மேக்னெட்டை சுற்றி வேரியஸ் பிளேஸில் இந்த டைரெக்ஷனில் ஒன்று, இந்த டைரெக்ஷனில் ஒன்று அப்படி நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உனக்கு வந்து ஒரு கர்வ் வந்து உனக்கு கிடைக்கும். அந்த கர்வ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நார்த் போல் டு சவுத் போல், நார்த்தில் ஆரம்பிச்சதுன்னா சவுத் போலில் உனக்கு ஃபுல்லாக முடியும். அதாவது இது வந்து எந்த இடத்துலையும் கட் ஆகாது. அதான் எப்படி சொல்கிறது, ஒரு கர்வ் மாதிரி மேக்னெட்டை சுற்றி மட்டுமே தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த சுற்றி இருக்க இந்த பிளேஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த மேக்னெட்டிக் கர்வ்ஸோட டைரக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இது நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உனக்கு டேன்ஜென்ஷியல், அதாவது என்ன சொல்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து உனக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன? நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியா நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இங்கே உனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த ரவுண்டாக அப்படி கொடுத்துருக்காங்கல்ல, இது நீங்கள் வந்து செலக்ட் பண்ண ஏரியா. அந்த ஏரியாவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் எத்தனை இருக்குது அப்படின்றத நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஷை அப்படின்ற லெட்டரில் நம்ம நோட் பண்ணுவோம். இதனோட யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெபர் அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட யூனிட் வந்து வெபர், நீங்கள் அதை சை அப்படின்ற லெட்டரில் நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா லெஸ் ஃப்ளக்ஸ் இண்டெக்ஸ் டென்சிட்டி, மோர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இந்த லைன்ஸ் எந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கோ, லைன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே மோர் ஃப்ளக்ஸ் இருக்கும், லைன்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா அங்கே லெஸ் ஃப்ளக்ஸ் தான் உனக்கு இருக்கும். ஸோ அது இந்த டயக்ராமில் உனக்கு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ யூ நோவில் இந்த சீ டர்ட்டில்ஸ், இந்த கடல் ஆமை, அதாவது லாகர் ஹெட் சீ டர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் கழிச்சாலும் அது எந்த இடத்துல வந்து பிறந்ததோ அதே இடத்துல போய் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் லே எக்ஸ் டு நெஸ்ட். அதாவது அந்த முட்டையை வச்சு, அதை நீங்கள் நிறைய டிவி நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட சீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடல் ஆமையில் கடற்கரைக்கு வந்து அது முட்டை வச்சுட்டு போகும். அந்த முட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் கழிச்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது குஞ்சு பறிச்சதும் என்ன ஆகும், திருப்பியும் வந்து அது கடலுக்கே போயிடும். ஸோ அப்படி அந்த கடலுக்கு போனாலும் அந்த குட்டியாக இருக்க கடல் ஆமை திருப்பியும் பெருசானதும் அது எங்கே பிறந்துச்சோ அதே இடத்துக்கு வந்து தான் திருப்பி அது வந்து முட்டையை வைக்கும். ஸோ அப்போ வந்து அதுக்கு என்ன காரணம், அப்போ அதுக்கு அதனோட என்ன அங்கே ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த டர்ட்டில்ஸ் கேன் பர்சீவ் த வேரியேஷன் இன் மேக்னெட்டிக் பேராமீட்டர்ஸ் ஆஃப் எர்த்து. ஸோ அந்த எர்த்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த மேக்னெட்டிக் பேராமீட்டரை, அதனோட வேரியேஷனை அந்த டர்ட்டில்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து ரிசீவ் பண்ணுது. ஸோ அதை வச்சு தான் அதனோட மெமரி ரீட்டைன் பண்ணிவிட்டு அதனோட ஹோம்லேண்டுக்கு ரிட்டர்ன் ஆகி உனக்கு வந்து என்ன பண்ணுது, எக் அங்கே கொண்டு போய் லே பண்ணுது அப்படின்னு சொல்லி உனக்கு சொல்லியிருக்காங்க சயின்டிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இது 5 மார்க்கில் கூட கேட்கலாம்.
ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் மேக்னெட்டிக் லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இது எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டாக தான் இருக்கும். கண்டினியூஸ் கர்வ்ஸாக தான் உனக்கு இருக்கும். சரியா? அதாவது க்ளோஸ்டு மூடியதா, அதாவது கண்டினியூஸாக எங்கேயும் டிஸ்கண்டினியூஸாக ஆகாது. அது இல்லாமல் அது எதை சுற்றி தான் இருக்கும் அப்படின்னா பாடி ஆஃப் த மேக்னெட்டை சுற்றி தான் உனக்கு இருக்கும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது? நார்த் போலில் ஸ்டார்ட் ஆகி சவுத் போலில் முடியும் உனக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் மேக்னெட்டிக் லைன்ஸை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு லைனும் இன்னொரு லைன் கூட வந்து இன்டர்செக்ட் ஆகாது. உன்னோட வந்து என்ன ஆகுதுன்னா வெட்டிக்காது. ஓகேவா? தனித்தனியாக தான் எத்தனை 100 லைன்ஸ் போனாலுமே 100மே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட் பாத்தில் இருக்கும். உன்னோட வந்து ஒன்று இன்டர்செக்ட் ஆகாது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே வில் பி மேக்ஸிமம் அட் த போல்ஸ் தென் அட் த ஈக்வேட்டர். அதாவது இதனோட ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போல்ஸ், அதாவது முனைகள், அதாவது நார்த் போல் சவுத் போல் அந்த இடத்துல வந்து மேக்ஸிமமாக இருக்கும். நடுவில் அதாவது ஈக்வேட்டர் பகுதியில் கம்மியாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் இந்த டேஞ்சன்ட் ட்ரான் அட் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ்டு லைன் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் கர்வ் ட்ரா பண்ணாலும் அதை மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து இண்டிகேட் பண்ணும். உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் உனக்கு இருக்கும். ஓகேவாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். அதாவது கரண்ட்டு பாஸ் ஆகக்குள்ள அங்கே மேக்னெட்டிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மேக்னெட்டிக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 21 ஏப்ரல் 1820 ஹான்ஸ் கிறிஸ்டின் ஏர்ஸ்டட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து ஒரு டேனிஷ் ஃபிசிஸ்ட். அவர் வந்து ஒரு லெக்சர் கொடுத்துட்ருக்காரு. அதாவது எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை பற்றி அவங்க கிளாஸில் அவர் நடத்திட்டுருக்காரு. அப்படி நடத்திட்டு இருக்கக்குள்ள அவரோட அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஆன், அதாவது ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி நடத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நடத்திட்டு இருக்கக்குள்ள அவரோட டேபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் கேம்பஸ் வச்சுருக்காரு. சரியா? அந்த மேக்னெட்டிக் காம்பஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீடில் இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் நடத்திட்டே இருக்கக்குள்ள அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணக்குள்ள அந்த நீடிலில் ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்குது. அதாவது நீடில் வந்து என்ன ஆகுதுன்னா அசையுது. ஸோ அந்த அசைறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் அங்கே இருக்க ஆடியன்ஸ் கூட அதனால் அவங்களால நோட் பண்ண முடியல. அவ்வளோ ஒரு ஸ்லாண்டிங்காக அதாவது அசைகிறது வந்து உணர முடியலை. ஆனால் அந்த ஐர்ஸ்டட் சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக அவர் வந்து அதை நோட் பண்ணிட்டு ஸோ அந்த எஃபெக்ட், அந்த ஸ்டார்ட்லிங் எஃபெக்டை வந்து அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் வந்து அவர் எடுத்திருக்காரு. அதாவது XY அப்படின்ற ஒயரை வந்து நார்த்து சவுத்து டைரக்ஷனில் இருக்க மாதிரி அவர் செட் பண்ணிவிட்டு அதில் A அப்படின்ற பிளேஸ்லையும் B அப்படின்ற பிளேஸ்லையும் வந்து காம்பஸை பிளேஸ் பண்ணுறாரு. ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயருக்கு மேலே காம்பஸை வைக்கிறாரு. பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயருக்கு கீழே வந்து காம்பஸை பிளேஸ் பண்ணுறாரு. பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கியூட் வந்து ஓப்பனாக இருக்குது. அதாவது ஓப்பன் அப்படின்னா ஆஃபில் இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நீடில் எல்லாமே ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது உனக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நீடில் எந்த ஒரு டீவியேஷனுமே அங்கே ஏற்படலை. அது இப்போ அதாவது ஸ்விட்சிங் ஆன் பண்ணலை, ஆஃப் பண்ணியிருக்கும் போது அங்கே கரண்ட்டு பாஸ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ பாஸ் ஆகலை அப்படின்னக்குள்ள நீடில் இட் இஸ் இன் ரெஸ்ட் பொசிஷன். எந்த ஒரு ஆசிலேஷன், எந்த ஒரு நகர்வுமே அதில் இல்லை. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு அந்த சர்க்கியூட்டில் வந்து கரண்ட்டு பாஸ் ஆகும் பொழுது அந்த நீடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆசிலேஷன் உனக்கு இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த ஆசிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆசிலேஷனில் அந்த ஏல இருக்கக்கூடிய காம்பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட் ஏ பாயிண்டட் டு ஈஸ்ட், அதாவது ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீடில் ஈஸ்ட் டைரக்ஷன்லையும் பியில் இருக்கக்கூடிய நீடில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டைரக்ஷன்லையும் இருக்குது. அதாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈஸ்ட்லேயும் இது வெஸ்ட்லேயும் உனக்கு டைரக்ட் பண்ணியிருக்கு. அதாவது சர்க்கியூட் க்ளோஸாக இருக்கக்குள்ள கரண்ட்டு ஃப்ளோ ஆகக்குள்ள. ஸோ அப்போ அந்த இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து அந்த கரண்ட் அந்த கண்டக்டர் வழியாக போகக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த லைன்ஸை இண்டிகேட் பண்ணுற மாதிரி தான் வந்து
அந்த டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரெகக்னைஸ் பண்ணுறாரு. இன்னும் அதை நீங்கள் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். என்ன ரூல் அதுக்கு அப்படின்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூலை வச்சு நம்ம இது ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதை நான் டயக்ராம் வச்சு உனக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு ரைட் ஹேண்ட் தம் ரூலோட டயக்ராம் இங்கே பாருங்கள் உனக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இதே மாதிரி நீங்கள் ஒரு சர்க்யூட் வச்சுக்கிறீங்க. அந்த சர்க்யூட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயரை சுற்றி நீங்கள் இந்த ரைட் ஹேண்ட் தம்பை வந்து நீங்கள் அதை இப்படி பிடிச்சிருக்க மாதிரி, அதாவது நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஒயரை வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களாக போய் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஷாக் அடிச்சிடும். ஸோ இதை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பிடிச்சிருந்தோம் அப்படின்னா இஃப் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் டுவோர்ட்ஸ் த தம், அதாவது இந்த தம்பு எந்த சைடு இருக்கோ அந்த சைடில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 4 ஃபிங்கர்ஸ் நம்ம ஃபோல்டு பண்ணி இப்படி வச்சுக்கொள்ள மடித்து அந்த 4 ஃபிங்கர்ஸு என்னவா இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் லைன்ஸாக இருக்கும். ஒரே டைரக்ஷன், அதாவது அந்த ஒயரை சுற்றிலுமே ஒயர் வந்து மேக்னெட் ஆகும், அதை சுற்றி இருக்கிறத வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். கரண்ட்டு போகிற டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலராக தான் வந்து உனக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும் அப்படின்றத அவங்க அந்த ஆல்ஸ்டட் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சார். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து. ஓகேவா? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து அட் எ பாயிண்ட், அதாவது கரண்ட்டு போகக்குள்ளே அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் இன் த ஒயர், அந்த ஒயரில் இருக்கக்கூடிய கரண்ட்டு. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட், அந்த ஒயரோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா த ஓரியன்டேஷன் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஒயர். ஓகேவா? அந்த ஒயரோட டைரக்ஷனை பற்றி உனக்கு சொல்லியிருக்காங்க. தென் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் நேச்சர் ஆஃப் த மீடியம். ஸோ இந்த 4 இதை இப்போ டிபெண்ட் பண்ணி தான் உனக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரண்ட் இன் த ஒயர், செகண்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஒயர், தேர்ட் ஒன் வந்து ஓரியன்டேஷன் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஒயர், ஃபோர்த் ஒன் வந்து த மேக்னெட்டிக் நேச்சர் ஆஃப் த மீடியம். ஓகேவா? இதை 4 டிபெண்ட் பண்ணி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து உனக்கு இருக்கும். தென் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் போல்ஸில் வந்து அதனோட பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸு ஸ்ட்ராங் நியர் த கரண்ட் கேரிங் ஒயர். ஒயர் பக்கத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே நீங்கள் தூரமாக விலகி விலகி போகக்குள்ளே அதனோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிக்கிட்டே வரும். திஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் க்ளோஸ் டுகெதர் நியர் த ஒயர் ஃபர்தர் அவே ஃப்ரம் த ஒயர். ஸோ கிட்ட வந்து அதிகமாக இருக்கும், தூரம் போக போக என்ன ஆகும்னா அதனோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோன்னா ஃபோர்ஸ் ஆன் எ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது லாரன்ஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எ சார்ஜ் மூவிங் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் எ டைரக்ஷன், அதாவது ஒரு சார்ஜ் வந்து நம்ம கொடுக்கக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு டைரக்ஷனில் உருவாகும். அது உருவாக்குற டைரக்ஷனுக்கு அதர் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் எக்ஸ்பீரியன்ஸ் சம் ஃபோர்ஸ். ஒரு விதமான ஃபோர்ஸை வந்து அது ஃபீல் பண்ணுது. அந்த ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க, பேர் வச்சாங்க. ஸோ அதாவது சின்ஸ் சார்ஜ் இன் மோஷன் கான்ஸ்டியூன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் நீங்கள் கொடுக்கக்குள்ள கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஏ கண்டக்டர் கேரியிங் த மூவிங் சார்ஜஸ், அதாவது சார்ஜ் மூவ் ஆகிட்டே இருக்கக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் அண்ட் கேன் ப்ரொடியூஸ் த மோஷன் இன் த கண்டக்டர். அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டரில் வந்து ஒரு விதமான மோஷனையும் அது உருவாக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி, அதாவது உனக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டயக்ராமில் கீழே இருக்குது. இந்த டயக்ராமோட ஆக்டிவிட்டி தான் உனக்கு அந்த பாக்ஸ் ஆக்டிவிட்டி 2ல் கொடுத்துருக்காங்க. ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறீங்க, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயரை வந்து பெர்பெண்டிகுலராக வந்து அதில் கனெக்ட் பண்ணிடுறீங்க. கரண்ட் வந்து அதில் ஃப்ளோ ஆகுது. ஸ்விட்ச் ஆன் த சர்க்யூட், நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா கரண்ட் அதில் ஃப்ளோ ஆகும். ஸோ நீங்கள் மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து அந்த கார்ட்போர்ட் பக்கத்தில் நீங்கள் ஒரு பொசிஷனில் வைக்கக்குள்ள அந்த மேக்னெட்டிக் அந்த காம்பஸ் என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்க நீடில் வந்து மூவ் ஆகும். ஸோ அது மூவ் ஆகிறது போது அதை பாயிண்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்கள் வரைகிறீங்க. அதாவது அந்த மேக்னெட்டிக் நீடில் மூவ் ஆகிறத வச்சு நீங்கள் ஒரு லைன் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க.
ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் சர்க்கிள் வந்து ஒரு கிளாக் வைஸில் மூவ் ஆகுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டியிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் கேரிங் ஒயர் ஹேஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலர் டு த ஒயர். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது ஒயருக்கு அப்படின்றத நம்ம அந்த காம்பஸ் நீடில் வச்சு மூவ் பண்ணுறது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த நீடில், அதாவது அந்த நீடிலில் டிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லாமா, அது வந்து இம்ப்ளைஸ் தட் த கரண்ட் கேரிங் கண்டக்டர் எக்ஸர்ட்ஸ் ஏ ஃபோர்ஸ் ஆன் த காம்பஸ் நீடில். அதாவது கரண்ட்டு ஃப்ளோ ஆகக்குள்ள அது ஃப்ளோ ஆகிற டைரக்ஷன்லேருந்து இன்னொரு டைரக்ஷனில் வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து அந்த நீடில் மேலே கொடுக்குது. ஸோ அதனால தான் அந்த நீடில் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சாங்க. 1821 மைக்கேல் ஃபாரடே அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஆல்சோ கெட் டிஃப்ளெக்டட். அதாவது அந்த கண்டக்டர் கரண்ட் எடுத்துகிட்டு போகுது இல்லாமல் அதுவும் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கக்குள்ள டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் அந்த கீழே கொடுத்துருக்க டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். அதாவது we can see that the magnetic field of the permanent magnet and the magnetic field produced by the கரண்ட் கேரிங் கண்டக்டர். அதாவது ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. நீங்கள் உள்ளே வந்து ஆல்ரெடி ஒரு மேக்னெட் வச்சிங்கன்னா அதுவும் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது ரெண்டுமே வந்து இன்ட்ராக்ட் ஆகக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் வந்து கண்டக்டர் மேலே ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ த வியூ பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். அது வந்து உனக்கு 5.8 வந்து உனக்கு அதனோட டயக்ராம் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு டியூ டு பெர்மனன்ட் மேக்னெட் உருவாக்குற ஃபீல்டு இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு ஃபீல்டு டியூ டு இந்த லைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டால் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெர்மனன்ட் மேக்னெட்டில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற லைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு டியூ டு கரண்ட் கேரியிங் கண்டக்டர். ஸோ கரண்ட் வந்து நீங்கள் கொடுக்கக்குள்ள கண்டக்டர் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது ரெண்டுமே வந்து இன்ட்ராக்ட் ஆகக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் உருவாகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா F = ILB அப்படின்ற ஃபார்முலாவில் நம்ம கால்குலேட் பண்ணலாம். I அப்படின்னா என்னது? அதுக்குள்ளே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். L அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டக்டரோட லென்த்து. தென் B அப்படின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? Fன்றது அது உணரக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எது இண்டிகேட் பண்ணுது? ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு த கரண்ட் த்ரூ த கண்டக்டர். அதாவது ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டுக்கு, தென் அதனோட லென்த்துக்கு, அது ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு, இது எல்லாத்துக்குமே டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குதுன்னு சொல்லி இந்த ஃபார்முலாவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் தெளிவாக வந்து நம்ம இதனோட டைரக்ஷன்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம யூஸிங் ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் மூலிமா நம்ம இது இன்னும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் பிட்வீன் த கரண்ட் அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல்சோ அஃபெக்ட் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இது ரெண்டுமே இன்ட்ராக்ட் ஆகக்குள்ள மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்லேயும் உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் சொல்லியிருக்காங்க. when the conductor is perpendicular to the magnetic field the force will be maximum. அதாவது கண்டக்டரும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்குள்ள ஃபோர்ஸ் வந்து உனக்கு அதிகமாக இருக்கும். when it is parallel to the magnetic field ரெண்டுமே பேரலாக இருக்கக்குள்ள அது ஃபீல் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக உனக்கு இருக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபோர்ஸ் இட் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னா என்னது? மேக்னிடியூடு டேரக்ஷனும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ஸோட டேரக்ஷனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொன்னேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய 3 ஃபிங்கர்ஸ், அதாவது மிடில் ஃபிங்கர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மிடில் ஃபிங்கர், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபிங்கர், தென் அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து தம். இந்த தம் மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்க மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதில் இந்த லா படி, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the left hand is perpendicular manner with each other if the direction of current is denoted by the middle finger of the left.
அதாவது டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட், இந்த நடுவிரல் இருக்கு இல்லைம்மா, அது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை பற்றி உனக்கு கொடுத்தது அப்படின்னா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஃபோர் ஃபிங்கர், அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபார் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து கரண்ட்டோட டைரக்ஷன். இந்த விரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை குறிச்சுது அப்படின்னா, தம்பு வந்து பார்த்தீங்கன்னா எதை டினோட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் த கண்டக்டர். கண்டக்டர் எந்த சைடு மூவ் ஆகுது அப்படின்ற டைரக்ஷனை வந்து உனக்கு தம் வந்து கொடுக்கும். ஓகேவா? நீங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரு, மிடில் ஃபிங்கர் அண்டு தம்பு எடுத்துக்கிட்டு ஒன்றுத்துக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக வைக்கக்குள்ள மிடில் ஃபிங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் டினோட் த கரண்ட்டு டைரக்ஷன், அதாவது கரண்ட்டோட டைரக்ஷனை வந்து மிடில் ஃபிங்கரோ, ஃபோர் ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன், தம் இண்டிகேட் த மூமெண்ட் ஆஃப் த கண்டக்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தென் அந்த எஃப் ஈக்குவல் டு ILB இதனோட ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற ஒரு சம் வந்து உனக்கு ப்ராப்ளம் 1ல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் என்னன்னு பார்த்தலாம். இந்த கண்டக்டர் ஆஃப் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 50 சென்டிமீட்டர், கேரியிங் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர், பெர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் வந்து 2 × 10⁻³ ஸோ ஃபோர்ஸ் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஐயோட வேல்யூ வந்து 5 ஆம்பியர், 5 சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க. தென் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 50, L = 50, பியோட வேல்யூ 2 × 10⁻³ ஓகேவா? இங்கே 10⁻² வந்து எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா உனக்கு வேல்யூ வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணணுன்றதுக்காக 10⁻² நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 5 × 10⁻³ அப்படின்னு சொல்லி உனக்கு கிடைக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். எ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ஆஃப் சர்டைன் லென்த் கீப் பெர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் F. What will be the force if the current increased 4 times length is offed and magnetic field is tripled? அதாவது உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன உனக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட லென்த்தில் இருக்கக்கூடிய கண்டக்டரில் ஒரு குறிப்பிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுல அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோர்ஸை நம்ம எஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் கரண்ட்டை வந்து இப்போ அதே சேம் கண்டக்டரில் 4 டைம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, லென்த் ஆனால் பாதியை குறைச்சிட்டிங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ட்ரிபிள் பண்ணிட்டீங்க, 3 டைம் அதிகப்படுத்திட்டீங்க. ஸோ அப்போ அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு உனக்கு கேட்குறாங்க. உனக்கு கொடுத்துருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் என்ன ஃபார்முலா, I × LB. இதில் I வந்து 4 டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க, ஸோ 4 × I. L வந்து பாதியாக குறைச்சிட்டிங்க, ஸோ L/2. மேக்னெட்டிக் ஃபீல்ட் 3 டைம்ஸ் அதிகமாக இருக்குது, ஸோ 3 × B. இதெல்லாம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உனக்கு 6F உனக்கு கிடைக்கும். அதாவது ஃபோர்ஸ் வந்து 6 டைம்ஸ் 6 மடங்கு அதிகமாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உனக்கு இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க.